மாமா இதான் மாப்பிள்ளையோட போட்டோ. நல்லா இருக்கானே? பேரு சந்தோஷ். அதுவும் நல்லா இருக்கே. ஆனா கழுத்து பிடிச்ச மாதிரி இப்படி திரும்பி இருக்கானே. ஆமா அது போஸ் மாமா. ஓ போஸா? குடுக்கணும். இந்த ஊருக்குள்ள இவரை பத்தி 4 பேர்ட்ட விசாரிக்கணும். நீங்க இந்த வீதி வழியா போங்க, நான் இந்த வீதி வழியா போறேன். ஏப்பா நம்ம என்ன மாப்பிள்ளை தேடுறோமா இல்ல நாய் பிடிக்க போறோமா? மாமா இவரை பத்தி அதான் மாப்பிள்ளையோட வீடு. அவர் சொந்தக்காரன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட நைஸா பேச்சு கொடுத்து பாருங்க. அவர் பேசுறதுல இருந்து பண்பாடு, நாகரிகம், வம்சாவளி, வர குடும்ப கௌரவம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்ல. கரெக்ட் மாப்பிள்ளை. ஆரம்பத்தில் மிகவும் சோத்துக்கே கஷ்டப்பட்டவர். மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் தான் படித்தார். அவருக்கு மது அருந்தும் பழக்கம் உண்டு. அது மட்டுமில்ல, அதுவும் உண்டு. அப்புறம் பப்புக்கு போறது, மகாபலிபுரம் போறது, இதெல்லாம் தொழிலாக வைத்துக் கொண்டிருக்க. இல்ல அவரு அந்த மாதிரி நல்ல பையன் மேடம், சும்மா சொல்லக்கூடாது. கெஞ்ச அடிப்பான் அவ்வளவுதான். இவன் சரிப்பட்டு வருவான் நீ நினைக்க. 4 பேர்ட்ட விசாரிக்கணும். அவர்கிட்ட நைஸா பேச்சு கொடுத்து பாருங்க. மாப்பிள சொக்க தங்கணும். எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. இப்படி ஒரு மாப்பிள கிடப்பாரா? எந்த கெட்ட பழக்கம் இல்லையா? எப்பாவது வெத்தலாக்கு போடுவாரு. வெத்தலவாக்கு மட்டும் தானா? எப்பவும் போட மாட்டாரு. எப்பாவது சிகரெட் குடிக்கும் போது போடுவாரு. சிகரெட் குடிப்பாரா? எப்ப குடிக்க மாட்டாரு. எப்பா தண்ணி அடிக்கும் போது குடிப்பாரு. குடிப்பழக்கம் உண்டா? வருஷம் பூரா குடிப்பாங்க. எப்பாவது பொண்ணுகள்கிட்ட சந்தோஷமா இருக்கும் போது குடிப்பாரு. இத போய் கேட்டுக்கிட்டு அதுவும் உண்டா? இந்த மாப்பிளை நமக்கு எந்த விதத்திலையும் சரிப்பட்டு வர மாட்டான். இவனை நம்பி நம்ம பொண்ணை கொடுத்தோம்னா அந்த பக்கம் இவன் சீட்டாடுவான், இந்த பக்கம் பொண்ணை டான்ஸ் ஆட விட்டுருவான். இவன் சரிப்பட்டு வருவான் நீ நினைக்க.